ஏதாவது பேசினா தான் நாங்க பேசுங்க. ஏதாவது பேசுங்கன்னா என்ன பேசுங்க? தமிழ் நடிகர் சங்கம் மாத்த சொல்றாங்க. தமிழ் நடிகர் சங்கம்னு மாத்தணும்னு சொல்றாங்க. உங்க கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். வேற என்னன்னு சொன்னாங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா தென்னிந்திய நடிகர் சங்க பேரை தமிழ் நடிகர் சங்கம் மாத்தணும். யார் திரைப்பட நடிகர் சங்கம்? சரி, அப்புறம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க கமெண்ட் நடிகர் சங்கம் மாத்தணும். உங்க கருத்து? என் கருத்து நடிகர் சங்கம் இருந்தா போறோம். நீங்க கேட்டா நான் பதில் சொல்றேன். கேளுங்க. இப்போ நடிகர் சங்க தேர்தலில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விஷால் தாக்கப்பட்டிருக்காரு. எனக்கு அதெல்லாம் தெரியலையே. இந்த தேர்தலை பத்தி ரெண்டு கருத்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே வெற்றி வாய்ப்பு இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். செலிபிரேட்டர். வணக்கம் மூர்த்தி சார். வணக்கம். என்ன எலெக்ஷன் பார்த்தீங்களா? இல்ல அனிகசாமா அவங்க வந்து. ஏன் சார் இங்க வந்து அப்புறம் எலெக்ஷன் வந்தீங்களான்னு கேக்குறீங்க? இல்ல சார், எனக்கு என்ன கேட்கறது இல்லை. யாருக்கு எப்படி இருக்கு நிலவரங்கள் அப்படின்னு சொல்லலாம் சார். நிலவரம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியாது. கலவரம் இல்லை. கலவரம் அது வரைக்கும் கேக்குதா? நாங்கள் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? புரியுது. இந்த எலெக்ஷன்ல ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? எப்படி என்ன அது எப்படி தோற்று? ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் ஜனங்க மாற்றத்தை தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால ஏற்படலாம் இல்லை ஏற்படாமல் அப்படியே இருக்கலாம். சரி, எனக்கு காலையில் டிவி பார்த்ததுலேருந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறேன்னு ஒரு நடிகர் சொன்னாங்க. அது ஏன் இப்போ அப்படி என்ன? ஏன்னா அவர் வயசுக்கு வந்திருக்க மாட்டாரு. அமோக வெற்றி, பாண்டவரணி சக்சஸ். வெற்றி 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 வெற்றி. அப்புறம் பேசுவோம். என்ன அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னால தாங்க முடியாம உள்ள வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க. வெற்றியை தாங்க முடியாம உள்ள ஏதோ எங்களுடைய உறுப்பினர் மேல ஒரு சங்கீதாங்கிற பொண்ணு மேல கையை வச்சு தள்ளி விட்டு ஏதோ ஒரு லேடிஸும் பார்க்காம ஏதோ தகராறு பண்ணியிருக்காங்க. அது விஷயமா நம்ம ஆளுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதான் பிரச்சனை வரல. ரெண்டாவது வெற்றி அடைஞ்சிருச்சு, பாண்டவரணி சக்சஸ். ஏன்னா அவ்வளோ பேச்சு நேற்று எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னது கிணற காணாங்கிற மாதிரி நடிகர் சங்கத்தை காணான்னு சொன்னேன். அதுதான். ஆனால் வந்து உண்மையில அந்த கிணறு காமெடி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நெல்லை சிவா தான் ஒரு ஆஃபீஸராக வருவார். அப்போ நான் ஓடி போய் கிணற காணான்னு கத்துவேன். அவர் வந்து அந்த இடத்த வந்து பார்வையிடுவார். பார்த்துட்டு சொல்லுவோன்னே டே கிணற காணாங்கிற ஒரு கேஸ் ஆடாம்பார். அதாண்டி கேஸு அப்படின்னு சொல்லிட்டு டேய் இன்னைக்கு கிணற காணாம்ப, நாளைக்கு ஆறை காணாம்ப, அப்புறம் ஊரை காணாம்ப, அப்புறம் ஒன்னேவே காணான்னு சொல்லுவடா. நீ இருக்க ஊரில் நான் இருக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பூராத்தையும் அவுத்து போட்டு டவுசூராக போயிடுவார். இப்போ கிணற காணான்னு சொன்ன என்னைய 4.5 வருஷமா ஒன்றை காணாண்டாங்கிறாங்க. இதுக்கு இது பதில் கிடையாது. சரி, ஒன்றை காணான்னா அந்த படத்தில் பினிஷிங் என்ன இருக்கு அதை பாருங்க. போல என்ன காணான்னு ஏன் டைலாகே என்று சொல்லியாச்சு. என்ன காணான்ட்டு அவன் துணிமணியெல்லாம் அவுத்து போட்டு போயிடுவார். அப்போ என்ன காணான்னு சொல்லிட்டீங்க நீங்கள். அப்போ அடுத்து அந்த சீன் தான் உங்களுக்கு.